பாலும் வெண்ணையும். அந்த வெள்ளை வரும்போதே கொஞ்ச நேரம் கழிச்சு கலர் கலராக வரும். ஏன்னா கோபிகா ஸ்திரீகள்லாம் குளிக்கிறது போது புடவை வந்துருக்கான் கலர் கலராக, அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மரம் 2 வருதான், இவன் மருத மரத்தை இழுத்துன்னு வராது மாதிரி இருக்கு. இந்த நதி வரும்போது பார்த்தேன்னா சத்தம் போடும். அந்த சத்தம் எப்படி இருக்கா, பெருமாள் காளிங்கன் மேல நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கு. ஒரு வரி அரவினாடும் புனிதன் பார்ப்போம். ராமாயணம் எழுத வந்துட்டு கிருஷ்ணனை வர்ணிக்க தசரதன் நல்லா ஆடுறான். கொஞ்சம் நல்லா ஆடுறான்னு எப்படி தெரியும்? நிம்மதியா எல்லாரும் தூங்கு. இப்போ நீ டாக்டர்கிட்ட ஜுரம்னு போனீங்கன்னா 3 நாள் கழிச்சு வாங்க. போன உடனே என்ன கேட்பான் தெரியுமோ? தூங்கினியாம்மா. தூங்கினா தான் ஜுரம் இல்லைன்னு. இப்போ நமக்கு தூக்கம் இல்லைனாலே ஏதோ ஒரு கவலை. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 2 பேர் சௌக்கியமாக இருக்காங்கனாலே ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ஒருத்தங்கிறது ஒரு நம்பர், 2 பேருங்கிறது நம்பர் இல்லை. 10 பேர் சௌக்கியமாக இருந்தாலும் மொத்தம் கஷ்டப்படும். 1000 பேர் சௌக்கியமாக இருந்தாலும் மொத்தம் கஷ்டப்படும். நல்ல கேள்வி. ஒரு ராஜா கஷ்டப்பட்டாதான் மக்கள் சௌக்கியமாக இருக்கு. இப்போ 2 பேர் மினிமம் சௌக்கியமாக இருக்கான்னு வச்சுக்கோ, ஒருத்தங்க கஷ்டப்படும். நான் உங்களுக்கு சின்னதாக உதாரணம் தரேன். ஏ பி சி எதில் முடியும்? இந்த பி எடுத்து வெளியில் வை, 2த்தையும் சேரு. என்னது? ஏசி. ஏசின்னா சௌக்கியம் தானே. அந்த 2 பேரும் இன்னும் சௌக்கியமாக இருக்கா. நீ வெளியில் வச்சு பீன்னு, அது என்னது? அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறியோ வெளியில், அந்த பாக்ஸு கிட்ட போயிருக்கா? போக முடியுமா? ஃபோன்னு சைலண்டில் போட்டுக்கோங்க. மாமா எந்திருந்து போய் பேசிக்கலாம், வரக்கூடாது. நீங்கள் உறுதி கொடுத்தா தான் நான் கதை சொல்லுவேன். இப்படி எல்லாரும் எந்திருந்து போயிட்டு பேசிட்டு வந்தேன்னா நான் எப்படி கதை சொல்றது? நாட்டெல்லாம் நம்ம இல்லைன்னா என் ஃபோனை ஆன் பண்ணிட்டுருவேன். எப்படி சௌரியம் சொல்லுங்க? ஆமாம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன்னா சொல்லுங்க. நான் பாட்டுக்கு கம்பன், வால்மீகி, பெரியவாச்சா, பிள்ளை, வள்ளுவர்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி கேட்டுக்க முடியாது. யார்ட்டையும் ராமாயணம் எழுதி தரேன். போயிடும், டெம்போ போயிடும். நான் ரொம்ப கோபக்காரன். இப்போ ரொம்ப கோபப்படுறதில்லை, சர்ஜரி ஆனதுனால.